முடிஞ்சிருச்சா வேலை? என்ன பண்ணிட்டு இருக்க? இதென்ன கலந்துக்கிட்டு இருக்கா? என்ன பண்றேன்னு பாருடி கயல். அவ கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? தெரியும். ஃபுட்ல மருந்து கலந்துட்டு இருந்தா அதானே? நீயும் பாத்துட்டியா? இந்த கலர் பாருங்க, இது உங்களோட சைஸ் தான். வேற ஏதாச்சும் காட்டுங்களேன். இது இது உங்களுக்கு செட் ஆகும். இதை விட இன்னும் கொஞ்சம் பிரைட்டா. கனகா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். ப்ரோ அதான் காட்டிட்டு இருக்காங்கல்ல, சும்மா வந்துட்டு. நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்ன சைஸு? ப்ரோ அவங்க தான் காட்டிட்டு இருந்தாங்க, நான் பார்த்துட்டு இருந்தேன்ல. நீ என்ன பார்த்துட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். டிஷர்ட் வேணும்னா வாங்கிட்டு போ, இல்லை தத்தாவெல்லாம் தான் வாங்கிட்டு போயிடுவேன். ஏய் என்ன எங்கேயால கடை வச்சுட்டு என்னையே ஓத்தாக்குத்தான்ற? என்னடா பண்ணுவ? நான் யாருன்னு தெரியாம பேசினுக்கிற. இரு போய் பசங்களை கூட்டின்னு வரேன். இங்கே இருடா, போய் ஆளுங்களை கூட்டின்னு வரேன். ஓ விடு. நில்லு, சொல்லிட்டு போ. ஹலோ. ஹே மச்சி, எப்படி இருக்க? என்னடி சடனா கால் பண்ணிருக்க? எனக்கு ஒரு ஒர்க் விஷயமா சென்னை வரேன். அதான் ஒரு 2 days உன் கூட ஸ்டே பண்ணிக்கலான்றதுக்காக கேக்குறேன். மச்சி, நான் சென்னையில தான் இருக்கேன். ஆனா இங்க ஸ்டே பண்ண முடியாது. ஏண்டி? இல்ல மச்சி, நீ எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அசால்ட்டா முடிச்சிடுவ. இது ஒரு சப்ப மேட்டர்டி. இதுக்கே இவ்ளோ டைம் எடுத்துக்கிற? மச்சி நானும் வந்த புதுசுல அப்படிதான் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது எதுவும் இங்க நடக்கல. ஓ, அப்ப நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன். உன் கூட சேர்ந்து அந்த வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு 2 நாள்ல நம்ம பெங்களூர் வந்துடலாம். இந்த வேலையை முடிச்சு கொடுத்தா எனக்கு 25% தருவியா? ஓகேனா சொல்லு. ஓகே மச்சி. நான் இப்பவே சென்னை கிளம்புறேன்.